அன்பார்ந்த விண் தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 19வது நாள், ஆண்டாள் அருளிய 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்து அலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய், மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மலாரனை எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவு வாற்றிற்கில்லாலால் தத்துவம் என்று தகவிலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், யானையினுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட பெரிய பெரிய கட்டில்கள். அந்த கட்டிலை சுற்றி குத்து விளக்குகள் எல்லாம் எரிகின்றன நந்தகோபருடைய திருமாளிகையில். யானையினுடைய தந்தங்களினால் செய்யப்பட்ட கட்டிலின் மீது பஞ்சசயனத்திலே திருவள்ளுவர் சொல்லுவார், அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சிப்பழம் என்று சொல்வார். அனிச்ச மலராலும் அன்னப்பறவையினுடைய தூரிகையாலும் செய்யப்பட்டது தான் பெரிய பஞ்சன மத்தை. அதிலே படுத்து உறங்குவார்கள் என்று வள்ளுவ பேராசான் கூறுகிறார். அதை போல ஆண்டாள் இங்கே மிக அழகாக ஒரு செய்தியை கூறுகிறார். யானையினுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கட்டில், அதிலே அழகான ஒரு பஞ்சனை மத்தை, அதன் மீது ஏறி கண்ணன் எம்பெருமான் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரோடு நப்பிண்ணை பிராட்டியும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், நப்பிண்ணை பிராட்டியோடு பஞ்சனை மத்தியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணா வாய் திறவாய், நாங்கள் எவ்வளவு நேரம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று பாடிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் உன்னுடைய காதுகளிலே கேட்கவில்லையா? முதல் பாடலிலே நந்தகோபரை அழைத்தார்கள், அடுத்து யசோதாவை அழைத்தார்கள், அடுத்து நப்பிண்ணை பிராட்டியும் அழைத்தார்கள். நப்பிண்ணை பிராட்டி நந்தகோபருடைய மருமகள், அவளையும் அழைத்தார்கள். இப்பொழுது கண்ணனையே மீண்டும் இந்த ஆயர்குல சிறுமிகள் அழைக்கிறார்கள். கண்ணா, நீ வந்து மெத்தென்று பஞ்சசயனத்தின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, நாங்கள் இவ்வளவு நேரம் கூவி அழைப்பது உன் காதுகளிலே கேட்கவில்லையா? வாய் திறவாய், எங்களுக்காக கொஞ்சம் வாய் திறந்து பேச மாட்டியா என்று கேட்கிறார்கள். வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் திறவாய், மைத்தடம் கண்ணினாய், அழகிய மை போன்ற கண்கள். அந்த கண்களிலே அஞ்சனம் தீட்டி இருக்கிறார்கள். அப்படி தீட்டப்பட்ட கண்களை உடைய பெண்களே, உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஓட்டாய்கான். ஏன் நப்பிண்ணை பிராட்டியே, உன்னுடைய கணவனாகிய கண்ணபெருமான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பாரு, எங்களுக்காக பரிந்து பேசி அவரை துயிலெழுப்ப மாட்டாயா என்று கேட்கிறார்கள். மைத்தடம் கண்ணினாய், நீ உன் மணாளனை, நப்பிண்ணை பிராட்டியை பற்றியும் ஆயர் சிறுமிகள் கூறுகிறார்கள். மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஓட்டாய்கான், இவ்வளவு நேரமாக தூங்க விட்டுட்டு இருப்பேன், நீ எழுப்ப மாட்டியா என்று கேட்கிறார். எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றற்கில்லாயால் தத்துவம் என்று தகவிலோர் எம்பாவாய். ஆனால் அந்த கண்ணனை உனக்கு பிரிந்திருப்பது மிகவும் துயரமானதுதான். எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றக்கில்லாதால், உன்னால் ஆற்ற முடியாது அந்த பிரிவை. கண்ணன் எங்க கூட வந்து பாவை நோன்பு நோற்க வந்துட்டார்னா உன்னால் அது பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால் நீ வந்து யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், இப்போ கண்ணனை நம்மோடு அனுப்பலாமா வேணாமா, கண்ணனை நம்மோடவே வச்சுக்கலாமா? ஏன்னா கண்ணன் நம்மை விட்டு பிரிந்து போனால் அந்த பிரிந்திருக்கிற ஒரு கண நேரம் கூட நம்மால் பிரிந்திருக்க முடியாதே. அதனால் நீ நப்பிண்ணை பிராட்டியே நீ யோசிக்கிறாய். எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றற்கில்லாயால் தத்துவம் என்று தகவிலோர் எம்பாவாய். இது நியாயமாக உனக்கு இருக்கா? நாங்கள் எவ்வளவு நேரம் வந்து கண்ணன் எம்பெருமானை அழைத்து கூவி கூவி பாடிக்கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் உனக்கு நியாயமாக தெரியுதா? தத்துவம் அன்று, இதெல்லாம் உனக்கு ரொம்ப நியாயமாக தெரியுதா? ஏலோர் எம்பாவாய் என்று ஆயர்குல சிறுமிகள் பாடுவதாக அமைந்திருக்கிறது 19வது பாட்டு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய், மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போலும் துயிலட ஓட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றற்கில்லாய தத்துவம் என்று தகவிலோர் எம்பாவாய்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.